സ്റ്റിക്കർ வந்து இங்கே ஒட்ட போறோம். അത്ര പോകാൻ പറ്റില്ല, വണ്ടി പോവും, പിന്നെ நம்ம ஓடிക്കാൻ പറ്റില്ല. இது வரைக்கும் ஃபரியில வந்து என்னோட பைக் எடுத்துட்டு போயிருக்கேன். இப்பதான் முதல் தடவை யூனிசைக்கிள்ல போறேன். பாருங்களேன் எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு. இங்கேயும் இந்த பக்கம் போனோம் தான். நான் ஒன்று 2 வீடியோவில் பார்த்துருக்கேன் மக்களே. என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த யானையோட தந்தத்தை வந்து ப்ரோ பை பை. ஓகே, நைஸ் மீட்டிங் யூ. ஹேட் எ கிரேட் டைம். தேங்க் யூ. ஓகே சேச்சி, தேங்க் யூ ஸோ மச். ஸ்டிக்கர் வந்து இங்கே ஒட்ட போகிறோம். எனி சஜஷன் டு ஸ்டிக் திஸ்? எல்லா இடமே ஃபுல்லாக இருக்கு. இதுலையா? இஸ் ஓகே? ஓகே, பை பை, டேக் கேர். Bye. See you. Bye. Take care. Bye. Yeah. It's really great meeting you. Ping me once you reach Chennai. Okay. Definitely, I'll do Okay. Bye. நம்ம ஸ்டிக்கரை நம்ம ஓட்ட போகிறோம். Okay bro, it was nice meeting you. Bye bye, take care. Chalo, bye bye. Adios. Hasta luego. See you next time. Okay, bye. Bye bye. மக்களே, வண்டி 901 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இங்கிருந்து குருவாயூர் வந்து 82 கிலோமீட்டர். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கமிங் யூ ஆல் டு a brand new video of DOP on Wheels. இன்னைக்கோட ஐட்னரி என்னன்னு பாத்தீங்கன்னா, கொச்சில இருந்து கிளம்ப போறோம். கொச்சியை விடை பெற்று கிளம்பிட்டு அப்படியே குருவாயூர் போய் ரீச் ஆக போறோம். இங்க இருந்து ஒரு 82 கிலோமீட்டர். இது கொஞ்சம் லாங் தான் நான் பிளான் பண்ணதை விட. நான் நேற்று முந்தானத்தெல்லாம் வந்து ஒரு 60-50 முடிஞ்சு. பட் இப்போ வந்து ஒரு 82 கிலோமீட்டர். அடுத்து குருவாயூர் டு கோழிக்கோடுமே வந்து கொஞ்சம் தூரம் அதிகம் தான். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ஃபன். இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வந்து வெயில். காலைல ஒரு 5 மணிக்கு எழுந்து கிளம்பணும்னு நினைக்கிறேன். ஆனா முடிய மாட்டேங்குது. எப்படி முடியும்? நைட்டு சீக்கிரம் தூங்கி காலைல சீக்கிரம் எழுந்தாதானே முடியும். இப்போ நம்ம தூங்குறதே வந்து நைட்டு 2 மணி ஆயிருது. அது இல்லாம ஒரு 8 மணி 9 மணிக்கு தூங்கினாதான் காலைல சீக்கிரம் எழுந்திரிக்க முடியும். ப்ரோ, இதான ஃபெரிண்ட லைன்? ஃபெரி ஃபெரி ஓகே. വയ്യാപ്പൻ പോകണോ? ഓക്കെ, വൈപ്പൻ. മക്കളെ, ഇങ്ങിരുന്ന് നമ്മ ഫെരിയില ഏറെ പോறோம். അത്ര പോകാൻ പറ്റില്ല, വണ്ടി പോവും, പിന്നെ നമ്മ ഓടിക്കാൻ പറ്റില്ല. ചാർജ് എവിടെയെങ്കിലും ചെയ്യാം. നോർമൽ 2.5 hours. ഇത് നോർമൽ ചാർജർ അവിടെ പോട്ടാ. ഓക്കെ, അറിയത്തില്ല അത്. ശരി. ടിക്കറ്റ് എവിടെ എടുക്കണം മക്കളെ? ടിക്കറ്റ് എടുത്തിട്ട് ഉള്ള പോണോங்கிறாங்க. ചേട്ടാ, நானும் பின்ன ஏண்டா சிறிய வண்டி மதியா மக்களே. டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபா வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு ஃபெரி வந்து பாத்தீங்கன்னா கோவால இருக்கு. கோவால வந்து நம்ம இதை போட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரலாவே ஃபெரி இந்த மாதிரி வந்து நிற்கும். வந்து நின்னோடனே எல்லாமே அன்லோட் பண்ணுவாங்க. அன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஆளுங்கெல்லாம் இங்க இருந்து ஏறுவாங்க. காரு, பைக் எல்லாமே வந்து அந்த சைட்ல இருந்து ஏறும். இது வரைக்கும் ஃபெரியில வந்து என்னோட பைக் எடுத்துட்டு போயிருக்கேன். இப்பதான் முதல் தடவை யூனிசைக்கிள்ல போறேன். பார்க்கலாம். இட் இஸ் கோயிங் டு பி ஒன் நைஸ் கிரேசி எக்ஸ்பீரியன்ஸ். பாத்தீங்கன்னா தெரியல, அன்லோட் பண்றாங்க. இது 50,000 இருந்து ஸ்டார்டிங். அது பாருங்க மக்களே, ஃபெரியில வந்து எய்ச்சர் வண்டி எல்லாம் லோட் பண்ணிருக்காங்க. சரா டிக்கெட்டு. இது யூனிசைக்கிளிங். இது ஒற்றை வீல். அത്ര நம்ம வண்டியை ஃபெரியில ஏத்தியாச்சு. இது இல்லாம ஹைகோர்ட் ஜட்ஜ் எல்லாம் வண்டி எல்லாம் வருது. நேத்து நம்மளுக்கு வந்து ஸ்விக்கி டெலிவரி கூட இந்த வழியா தான் வந்துச்சு மக்களே. பெரிய வழியா தான் வந்துச்சு. குட் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் டிஓபி ஆன் வீல்ஸ். டிஓபி ஆன் வீல்ஸ். இந்தா ഇത് യൂണിസൈക്കിൾ ആണ്. ബാറ്ററി ചാർജിങ് ഇവിടെ എടുത്താൽ മതിയല്ലേ? വേറെ എവിടെയല്ലേ എടുത്താ? താങ്ക് യു സോ മച്ച്. കൺട്രോൾ ഫുള്ള് ബോഡി ബാലൻസ് ആണ്. ബോഡി ഫുള്ള് ബോഡി. இது 50,000 இருந்து ஸ்டார்டிங். சார்ஜிங் மக்களே. கீழே தான் வந்து இந்த இதோட கண்ட்ரோல் எல்லாம் பண்றாங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் அங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காப்ல. நம்ம வண்டிக்கும் நம்மளுக்கும் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை வருஷத்துல இருந்து இருக்கு? 2018 2018ல இருந்தா?
17 இருந்து ஆரம்பிச்சதா? இப்போ நம்மளுக்கு மெட்ரோ வந்ததுனால இந்த ஃபெரி கம்மியாச்சா, டவுன் ஆச்சா பிசினஸ் ஏதாவது? இல்ல மெட்ரோ வந்ததுனால டூரிஸ்ட் அதிகமா மெட்ரோல தான் போகுது. ஓகே, பாசஞ்சர்ஸ் இதுல தான் வந்திருக்கு. காரணம் இது வந்து சீப் ரைட், only 3 rupees. ஓகே ஓகே, that was the difference. ஓகே ஓகே. சரி, இப்போ எனக்கு சார்ஜ் பண்ணது 10 ரூபா வாங்குனாங்க, 10 rupees. பைக்கோட சார்ஜ் 10 ரூபா. ஓகே, பைக் வந்து 10, ஆட்டோ வந்து 20, கார் வந்து பெருசா 50 65, சின்ன கார்னா 50. ஓகே, இது வந்து 200. ஓகே, ஒரு டிஃபரன்ஸ் வரும். சரி, நான் ஒரு வீடியோ எடுத்துட்டு வரேன், பாத்துக்கோங்க. பாருங்களேன் எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது வரைக்கும் நிக்கலாம். இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வண்டி நின்றுட்டு இருக்கு, வேனு எல்லாத்தையும் அங்க முன்னாடி ஏத்திட்டாங்க. பெருசா பயம் ஒன்றும் சொல்ற அளவு இல்ல, லைட்டா வளண்டு போகுது. மேலதான் தலைவன் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல. மக்கள் எல்லாருமே இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இது ஒரு டெய்லி கம்யூட், ரெகுலரா போயிட்டு வரதுனால இவங்களுக்கு எதுவும் பெருசா இதாகாது. பட் நம்மளுக்கு இது புதுசுதான். இட்ஸ் a வெரி குட் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் us. அது யூனிசைக்கிள் இந்த மாதிரி டிராவல் பண்றப்ப it is one much needed experience for us. நீங்க எத்தனை வருஷமா வேலை பாக்குறீங்க? நான் இங்க 4 வருஷம். 4 வருஷம் வேலை பாக்குறீங்களா? ஓகே. இது அதுக்கு 8 வருஷம். 8 வருஷம். ஓகே. இதான் நம்மளோட யூடியூப் சேனல். ஓகே. நான் இப்போ ஃபாலோ பண்றேன். பாருங்க. இன்னும் ஒரு மாசம் கழிச்சு இந்த வீடியோ வரும். அப்படியே? ஆமா, ஒரு மாசம் ஆயிரும். இங்க இருந்து எங்க போறேன்? இங்க இருந்து நான் அப்படியே மேங்களூர் வர போறேன். மேங்களூர். இப்போ இது குருவாயூர். இது வந்து சார்ஜிங்கா? சார்ஜிங். எத்தனை கிலோமீட்டர்? 100 கிலோமீட்டர் வந்து பர் சார்ஜ். ஆமா. எத்தனை டைம் எடுத்துரும்? 2.5 hours. இது ஒரு நல்ல அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் மக்களே நம்மளுக்கு. உள்ளுக்கு போவோம். முடிஞ்சா இங்க இருந்து எல்லா வண்டியும் போனதுக்கு அப்புறம் நம்ம ரைட் பண்ணிட்டு போலாம். சேட்டாட்ட நம்ம ஸ்டிக்கர் கொடுத்த தலைமை கொட்டிட்டாப்ல. தேங்க்யூ ஸோ மச் சேட்டா. வேண்டாம் பரவாயில்ல, குழப்பம் இல்லை. அப்பயே பண்ணிருக்கலாம், பட் இப்ப ஓகே டாடா, தேங்க்யூ ஸோ மச். காணோம். தேங்க்யூ சேட்டா, பை பை. மக்களே, ஃபெரிக்கு நடுவில் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவர் கடைசியா கேட்டாப்ல மேலே ஏறி ஷூட் பண்ணுமான்னு. ஒரு டாஸ்க் தான்ல. பாருங்க, இந்த மாதிரி தான் எல்லாம் கியூ கட்டி நிக்கிறாங்க. அதுதான் நம்ம வந்த ஃபெரி பின்னாடி. இது ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் மெட்ரோ. ஸோ வாட்டர் மெட்ரோ ஒரு படகு மாதிரி தான், ஆனால் அந்த படகுல வந்து ஏசி எல்லாமே மெட்ரோ மாதிரியே இருக்கும். செம்ம போஸ்டா நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இங்க அப்படியே ஒரு பஸ் ஸ்டாண்டும் இருக்கு, எல்லாமே பக்கத்துல இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த வண்டி எல்லாமே ஃபெரியில ஏறக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவு கியூ பாருங்க, எவ்வளவு தூரத்துக்கு நிக்குதுன்னு. கொச்சியோட லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ல அந்த அளவு இந்த ஃபெரிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இவங்களோட தினசரி வாழ்வாதாரத்துல வந்து அந்த அளவு இந்த ஃபெரிக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கு. சோ சுத்திட்டு போறதுக்கு எத்தனை பேர் எவ்வளவு நேரம் கியூல நின்று போறாங்க பாருங்க. கியூ போய்கிட்டே இருக்குங்க, பெங்களூர் டிராபிக் மாதிரி போயிட்டு இருக்குங்க. நைஸ். மக்களே, வியாட அருமையான ஃபெரி ரைட். சேடா நம்ம ஸ்டிக்கர்லாம் ஃபெரியில ஒட்டி விட்டாரு, ஜாலியா இருந்துச்சு. ஸ்தலம் சேலம், தமிழ்நாடு. ஓகே. ஓட்டு போடல. ஓகே பாய். தமிழ்நாடுன்னு உடனே பாத்தீங்களா யாருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. மக்களே, இன்னொரு 80 கிலோமீட்டர் இருக்கு இங்க இருந்து. 80 கிலோமீட்டர்ஸ் கோயிங் டு பி ஜாலி ஃபன் ரைட். ஒரு 30 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் அப்படியே எங்கேயாவது ஒரு பிரேக்கை போட்டு டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வெயில் தான் கொஞ்சம் பாரபட்சம் இல்லாம போட்டு அடி பிரிச்சுக்கிட்டு இருக்கு. 20-30 கிலோமீட்டருக்கு எனக்கு தெரிஞ்சு ரோடு இதே மாதிரி சின்னதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து ஹைவேல ஜாயிண்ட் ஆகும். இன்னும் கரெக்டா 61 கிலோமீட்டருக்கு நம்ம இந்த வழியில தான் போயிட்டு இருக்கோம். ஸோ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா செம்மையாக பசிச்சது, என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. அதனால் வந்து ஜூஸ் கடையில் பாட்டிட்டேன். அப்படியே ஒரு ஜூஸ் ஒன்று அடிச்சுட்டு அப்படியே ஒரு எக் பப்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு நேற்று மாதிரியே போகலான்னு. ஸோ ஒரு குட்டி பிரேக் எடுக்கிறோம் இங்கே. ராத்திரி ரூம் எடுக்கணும் குருவாயூரில். சரிடா, காணோம். வை வை கிரண். சரிடா, காணோம். வை ஆத்திரம். இன்னும் கரெக்டா 61 கிலோமீட்டர் இருக்கு. 1 மணி நேரம் 28 நிமிஷம். 1:52க்கு சேர்ந்துருவோம்னு சொல்லுது. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை. 2-2:30 மணி ஆயிரும். மக்களை, நான் கேரளால கவனிச்ச 1-2 விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை நாள் என்னதான் வந்து ரோடு சின்னதா இருந்தாலுமே வந்து அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு டிராபிக்லாம் ஆகிறதே கிடையாது. எப்படியும் ஒன்று வழி விட்டு போயிடுறாங்க.
அதே மாதிரி நான் வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டோல்கேட் தான் கிராஸ் பண்ணிருக்கேன். மீதி எதுவுமே வந்து டோல்கேட் இல்ல. எல்லாமே வந்து ஸ்டேட் ஹைவேஸ் மாதிரி சின்ன ரோடா தான் இருக்கு. அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கேரளா வந்து ஒரு வாரம் ஆச்சு. இந்த ஒரு வாரத்துல வந்து ஒரு 30-35 ஆக்சிடென்ட் பார்த்திருப்பேன். ஒன்னும் பெரிய ஆக்சிடென்ட்லாம் இல்ல மக்களே, சின்ன சின்னதா டக்கு டக்குன்னு பிரேக் போடுறாங்க, டக்கு டக்குன்னு போய் குத்திடுறாங்க. அது இங்க நிறைய நடக்குது. அது என்ன ஆனாலும் காம்ப்ரமைஸ்ல போயிடுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம், அது ஒரு நல்ல புரிதல் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா மோஸ்ட்லி சைட் ஸ்டாண்ட் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ நானே வந்து ஒரு 30-40 பேத்துக்கு இப்ப வரைக்கும் சொல்லியிருப்பேன், சேட்டா சைட் ஸ்டாண்டு, சேட்டா சைட் ஸ்டாண்டுன்னு. சேட்டா மட்டும் இல்ல, சேச்சி சைட் ஸ்டாண்ட் எடுக்கிறது ரொம்ப கம்மி தான். ஊரு ஃபுல்லா பச்சை பசேர்னு இருக்கு. நேற்று ஹாஸ்டல்ல நடந்த ஒரு சின்ன விஷயத்த பத்தி பேச போறோம், ஒரு சின்ன சம்பவத்தை பத்தி. என்னாச்சுன்னா வந்து அரவிந்தன் ஒருத்தரை மீட் பண்ண ரேண்டமா ஒரு 5 நிமிஷம் தான் பேசி இருப்போம். திடீர்னு வந்து பார்த்தா அவரு ப்ரோ நான் ஒரு பாட்டு போட்டு காட்டுறேன் கேளுங்க ப்ரோ அப்படின்னாரு. சரி ஓகே பாட்டு போடுவார், சும்மா தான் போடுவார்னு நினைச்சு பாட்டு போட்டா அப்புறம் தான் சொல்றாரு இந்த மாதிரி வந்து ப்ரோ இது என்னோட ஃப்ரெண்டே ப்ரொடியூஸ் பண்ணி என்னோட ஃப்ரெண்டே வந்து பாடினது ப்ரோ. சோ இப்பதான் வந்து ஒரு 3 நாள் ஆச்சு ரிலீஸ் ஆகி, கேட்டு பாருங்கன்னாரு. the song was in ஹிந்தி. எனக்கு பெருசா புரியல, கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சது. ஆனா கேக்குறதுக்கு வைப் செம்மையா இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கேனுங்க. என்னோட ஃப்ரெண்ட் இப்படி பண்றாரு, என்னோட ஃப்ரெண்ட் அது பண்றாருன்னு சொல்லிட்டு he was so proud about his friend. He was ranting about him all the time. That is one great thing. ஏதோ என்னால முடிஞ்சது அவர் பாட்டை வந்து இங்க கொடுக்குறேன், அப்படியே நீங்களும் பாருங்க, கேட்டு பாருங்க. Let me know your comments. Slight left to stay on Palapuram, Muthakunnam Road, Vibrant Muthakunnam Road. அதேங்களா ரோடு அழகா இருக்கு குட்டியா. இதுதான் மக்களே இங்க நேஷனல் ஹைவே 66. சோ நீங்க நல்லா பார்க்கலாம், நேஷனல் ஹைவேவோட சைஸே வந்து நம்ம ஊரோட ஸ்டேட் ஹைவே சைஸ் தான். சோ ஒரு 1.5 ரோடு இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க மோஸ்ட்லி வந்து எல்லாருமே ட்ரெயின் ஓட்டுவாங்க. கஷ்டப்பட்டு ஒரு ட்ரெயினை கடந்து நீங்க போனீங்கன்னா அடுத்து இன்னொரு கூட்ஸ் ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ஓடும். அது மாதிரி மாத்தி மாத்தி ட்ரெயின் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. மோஸ்ட்லி யாரும் ஓவர்டேக் பண்ண மாட்டாங்க, அப்படியே பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. சோ இப்பதான் வந்து இங்க இந்த ரோடு ப்ராஜெக்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5-10 வருஷத்துல கேரளாலயும் வந்து எல்லா ரோடுமே பெருசு பண்ணப்படும். இங்க பாருங்க பக்கத்துல எல்லாமே ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. சோ எல்லா ரோட்டையும் பெருசு பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம பீஸ்ஃபுல்லா ஓட்டலாம். ஆனா என்ன ஒண்ணு, ரோட்டை பெருசு பண்ணாங்கன்னா டோல் போட்டுருவாங்க. தட் இஸ் ஒன் கன்சர்னிங் திங். இது எல்லாமே பேக் வாட்டர்ஸ் தான் மக்களே. மொத்தமா நீங்க பாக்குற இங்க எல்லா லெஃப்ட் ரைட் எல்லாமே பேக் வாட்டர்ஸ் தான். சொன்ன மாதிரி பாருங்க ரோடு போட்டுட்டு இருக்காங்க எல்லா பக்கமே. மகள இந்த ரோடு தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கிற ரோடு. ஸோ இது பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. 6 லைன் போட்டுட்டு இருக்காங்க, எல்லா பக்கம் 6 லைன் போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஃபுல்லா கூட முடியல, பட்ற ஸ்மூத்தா இருக்கு. இன்னும் கொஞ்சம் சூதானமா ஓட்டணும். அங்கங்க இந்த மாதிரி டைவர்ஷன் வருது. நம்மளுக்கு இன்னும் கரெக்டா 44 கிலோமீட்டர் இருக்கு. 157 போய் சேர்ந்துருவோம் தான் சொல்லுது. நடுவில் எங்கேயாவது நான் இன்னொரு 10 கிலோமீட்டர் கழிச்சு ஒரு பிரேக் எடுத்தேன்னு வைங்களேன், எப்படியும் ஒரு 1/2 hour ஆயிருங்க. அதுக்கப்புறம் போய் ரீச் ஆகிறதுக்கு 2:30 மணி ஆயிருங்க. சாலிடா 2:30-3 மணி ஆயிரும். அதுக்கு கம்மியெல்லாம் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. மும்பை இஸ் 1252 கிலோமீட்டர் ஃப்ரம் ஹியர். மும்பை வரைக்கும் போவானான்னு தெரியல, பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் மேங்களூர் போயிட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம், அடுத்து கண்டினியூ பண்றோமா இல்ல திருப்பி மேங்களூர்ல இருந்து அப்படியே ட்ரெயின் ஏறி சேலம் வந்துடலாமா. அது வரைக்கும் நான் அது யோசிக்க விரும்பல. அதை பத்தி 25 கிலோமீட்டர் தான் இருக்கு. நடத்துதான் புஷ் பண்ணி ஓட்டிருக்கலாம். கேமராலையும் பேக்கிங் டவுன், எனக்கும் பேக்கிங் டவுன். சூரியன் தான் சுற்றி அடிக்கிறான். ஒரு மாதிரி ரொம்ப வெயிலாக இருக்கு. எவ்வளோ வேர்த்து ஊற்றி அப்படியே கொட்டி கிடக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 42 நிமிஷம் 30 கிலோமீட்டர் சொல்லுது. 42 நிமிஷம் இல்லை கம்மியாக போகலாமான்னு தெரியல. ஸோ 2:30 மணிக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி காட்டுது. கேமரா பேட்டரி மாற்றியாச்சு, என் பேட்டரி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிருச்சு, கொஞ்சம் ரீசார்ஜ் ஆயிருச்சு. அப்படியே டக்கு டக்குன்னு கிளம்ப வேண்டியதான். சட்டு புட்டுன்னு கிளம்பி 2:30 மணிக்குள்ள குருவாயூர் போகிறோம். சாயந்தரம் 4:30 மணிக்கு சாமியை பார்க்குறோம். இது வரைக்கும் வந்து இவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 901 இருந்துச்சு, 959 இருக்கு. இப்போ 58 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம். 68% சார்ஜ் இருக்கு. சூப்பர், போய் சேர்ந்துடலாம், ரீச் ஆயிடலாம் சேஃபா. அதுக்குள்ள க்ளவுஸ் டேமேஜுங்க, முடிஞ்சா வாரண்டியில் கிளைம் பண்ணணும். ஊருக்கு போய் தான் பார்க்கணும். 6 மாதம் வாரண்டி இருக்கும். பார்க்கலாம் ரைடாக என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, கவர் கொடுக்குறாங்களா இல்லையா. ஓகே சேத்திக்கலாம். தேங்க்யூ சேத்தி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ பை. தேங்க்யூ. சேத்தியெல்லாம் செம்ம ஸ்வீட்டாக இருந்தாங்க. 100 meters, slight right onto the ramp to National Highway 66. அப்பா காத்தடிக்கிறப்பதாங்க நல்லா இருக்கு. எல்லாம் வேர்வைக்கு அப்படியே வேர்த்து ஊற்றி கிடக்கா, அப்படியே காத்தடிக்கிறப்ப நல்லா குளுக்குள்ளோன்னு இருக்கு.
போற வழியில டக்குன்னு இங்கே நிப்பாட்டி ரோட்ல ஜூஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. கூச்சுக்குன்னு ஜூஸ் வாங்கி குடிச்சு போயிடலாம். 29 கிலோமீட்டர் கூகுள் சொல்றது பிரகாரம் நம்ம 2:40 தான் போய் சேருவோம். Right onto the ramp to National Highway 66. ஓகே கூகுள் அக்கா, 28 கிலோமீட்டர். ஸோ என்னோட பிரகாரம் வந்து ஒரு 2:20க்கு போய் சேர்ந்துருவேன் நிக்காம போனேன்னா. ஸோ கூகுள் சொல்றது படி போனா 2:40 பார்க்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் டிஃபரன்ஸ் வைப்போம். இன்னைக்காவது கொஞ்சம் முன்னாடி போய் சேர்றோமான்னு பார்ப்போம். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹைவே இதே மாதிரி ஸ்மூத்தா இருந்துச்சு, ஈஸியா இருந்துச்சு, பெருசா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. ஒரு 50-60 போயிடலாம். இல்ல திருப்பி சிட்டி ரோட்ஸ்குள்ள போகுது, நேரம் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இதுதான் மக்களே நம்ம கேரளால பாக்குற ஒரு 2வது டோல். ஆனா இந்த டோல் வந்து இன்னும் ரோடு முடிவடையாத காரணத்தினால இன்னும் இந்த டோல் வந்து ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷனே ஆகல. இந்த ரோடு முடிஞ்சுன்னா இந்த டோல் ஓப்பன் பண்ணிடுவாங்க. எல்லாம் வச்சிருக்காங்க, குடிச்சிட்டு போகட்டும். சரிடா, ஒரு எல்னி வெறும் தண்ணியா கொடுங்க. ரெட்டு கொடுத்துருங்க, அதே கொடுங்க. தண்ணியா கொடுங்க. அது ஓகே, ரொம்ப சின்னதா இருக்குல்ல. மக்களே ஆல்மோஸ்ட் குருவாயூர் ரீச் ஆயிட்டோம். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். குருவாயூருமே செம்ம டெவலப்டா தாங்க இருக்கு. கெஃபேஸ் எல்லாம் செம்மையா இருக்கு. அங்க உள்ள ஒரு கெஃபே பார்த்தா வேற லெவல்ல இருந்துச்சு தெரியுமா. இந்த கேரளால அவங்க ஆர்கிடெக்சரும் ஒரு கெஃபேவும் செதுக்கி இருக்காங்க. பில்டிங்கே சிம்பிளா இருந்தாலுமே இவங்க கலர் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்றாங்க இல்லையா, அதுல செம்ம என்ஹான்ஸ்டா இருக்கு பில்டிங். ஸோ ஏதாவது இன்ஸ்பயர் பண்ணி ஏதாவது கட்டணும். இது ஒரு மாதிரி வெள்ளரி பழம் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுதான் என்னன்னு தெரியல. அதுல ஜூஸ் போட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், குடிச்சு பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயங்க ஒத்துக்கிட்டே ஆகணும், கூகுள்ல திருப்பி தோத்து போயிட்டேன். அது சொன்ன மாதிரி 2:45க்கு தான் போய் ரீச் ஆக போறேன். ஏன்னா நடுவில் நின்று இளநீ குடிச்சதுல ஒரு 5 நிமிஷம் விட்டேன். என்னதான் இருந்தாலும் கூகுள் தாங்க. சொல்லி குதிக்குது நெஞ்சம், தூக்கம் வரவில்லை கொஞ்சம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். 100 meters, turn left. பாத்தீங்களா, ஒரு தரமான கிராசிங்கா இருந்துச்சு. சிறப்பா கிராஸ் பண்றாங்க மக்களே. நம்ம ரூமுக்கு இதுக்குள்ளதான் போனோம். Then your destination will be on the right. ஓகே, எங்கப்பா லெஃப்ட் ரைட்டுன்னா எதையுமே காணோம். இங்க இருக்கு மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஹோட்டல்ல தான் ரூம் போட்டிருக்கோம். லிஃப்ட் உண்டோ? லிஃப்ட் உண்டுங்க, லிஃப்ட் எடுத்துட்டு போவோம்ல, ஒன்றும் குழப்பம் இல்லைல்ல. ഇവിടെ സേഫ് ഉണ്ടായിരുന്നു. താങ്ക് യു സോ മച്ച്. இங்கேயோண்ணா, இந்த பக்கம் போனா தான். எப்படி மாசா? இதுதான் மக்களே நம்ம இன்னைக்கு தங்க போற ரூம். ஸோ இதுதான் என் செட்டப்பு. ஆஃபீஸை திரும்பினா உங்களுக்கு பேக் தெரியாது. பட் செம்ம டயர்டாக இருக்கேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். மக்களே குருவாயூர் வந்தாச்சு. குருவாயூர் வந்துட்டு என்னடா பண்ணேன்னு கேட்டேன்னா, இது வரைக்கும் எதுவும் பண்ணல. ஸோ கோயிலுக்கு போகலான்னு ட்ரை பண்ணேன். பட் வந்து செம்ம டயர்டு, எனக்கே தெரியாமல் நான் தூங்கிட்டேன். இது இவனை ஆஃப் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. ஸோ கோயிலுக்கு போகணுன்னா வேட்டி இருந்தால் தான் போக முடியும்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு ப்ராப்ளமாக இல்லை, வேட்டி கூட வாங்கிட்டு கோயிலுக்கு விட்டு திருப்பி இங்கே போட்டுட்டு போயிடலாம். ஆனால் இப்போ டைமு தான் ஒரே பிரச்சனை. ஸோ 8 மணி வரைக்கும் தான் உள்ளே விடுவாங்களாமா. இப்போ 7:30 மணி ஆச்சு. 7:30 மணிக்கு போய் லைனில் நின்னாலுமே வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும். உள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நாளைக்கு காலையில் முடிஞ்சால் ட்ரை பண்ணி உள்ளே போகிறேன், இல்லைனா நாளைக்கு அப்படியே ஊருக்கு கிளம்பலாம். அவ்வளோதான் நம்மளுக்கு இன்றைக்கி லக்கு. அவில் மில்க் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ட்ரிங்க்கு. சாரி, அது ஃபார்மசி அவில் மில்க்கு. ஸோ இந்த கடையில் அவில் மில்க் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த கடைக்கு நம்ம அவில் மில்க் குடிக்க வந்திருக்கோம். ப்ரோ அவில் மில்க் உண்டோ? இது மெனு എന്തെങ്കിലും ഉണ്ട്? ഉള്ളി പോട്ടാ എൻ്റെ വണ്ടി ഇവിടെ നിർത്തിയിട്ടുണ്ട്. ഓക്കെ, കുഴപ്പമില്ലല്ലോ. വണ്ടിയിൽ ലോക്ക് ഒന്നും ഇല്ല. അവിടെ നിൽക്കട്ടാ? இல்லை அப்படியே இருக்கட்டும், நான் வரேன், வாங்கிச்சிட்டு வரேன். எது நல்லாயிருக்கும்? அவல் மில்க் பாருங்கள். அவல் மில்க்லாம் பார்த்ததில்ல. நான் பார்த்தது வந்து நார்மலு, பட்டர்ஸ்காட்சும் பார்த்ததில்ல. ஸ்பானிஷு, சாக்லேட்டு, சிக்கு, ஓரியோ, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, டார்க் ஃபேண்டசி, மேங்கோ, கார்ன்ஃப்ளேக்ஸ். இது வந்து மேங்கோ வந்து நேச்சுரல் மேங்கோனா அதுக்கு போயிடுவேன், கேட்டு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வந்து ஸ்பானிஷ் போகலாம். ஸ்பானிஷ் நல்லாயிருக்கும்னு தோணுது.
அப்புறம் கீழே அப்படியே ஷேக் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிரத்யேகமாக அவில் மில்க்குக்கான ஒரு கடை. பார்க்கலாம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அது தெரியும் தெரியும். ஓகே. அப்புறம் ஹிந்தியில் பேசுறீங்க, அங்கேயும் ஹிந்தியில் தான் பேசுறீங்களா? என்னோட கடையில் வந்து ஒரு ஹிந்தி ஆர்மி இருக்கு, அவங்கிட்ட பேசி பேசி தமிழ் ஹிந்தி எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு. யூடியூபா? ஆமாம். இதுதான் மக்களே நம்ம அவில் மில்க்கு. இன்னைக்கு நம்மளுக்கு கொடுத்து வச்சது இந்த அவில் மில்க் தான். இதை சாப்பிட்டு ஜாலியாக இருந்துக்க வேண்டியதுதான். இதுதான் மக்களே கோயிலுக்கு உள்ளே போகிற வழி. செம்ம வைப்பாக இருக்குது பாருங்க. ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக சரியான வைப்பாக இருக்குது. உள்ளே வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு போக முடியாது, அதனால் வந்து நம்ம வண்டியை இங்கிறத தள்ளிட்டு போயிடலாம். சுவாமி சரணம் ஐயப்பா. ஸோ உள்ளே போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடைகளாக இருக்குது, சரியான வைப்பாக இருக்குது. இந்த லாட்ரி தாங்க, எங்கே போனாலும் லாட்ரியாக இருக்குது. கேரளா ஃபுல்லாக லாட்ரி தான். இந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கோயில். கோயில் முன்னாடி வரைக்கும் வந்தாச்சு, ஆனால் உள்ளே போக முடியல. அது ஏன்னா நம்மளால் வந்து வேட்டி கட்ட முடியும், அதனால அது இல்லாமல் வந்து டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் உள்ளே போகல. வேட்டி இஸ் ஆல்சோ ஒன் ரீசன். பட் வேட்டி இங்கேயே பக்கத்தில் எங்கேயே கிடைக்கும், அந்த கடையில் கூட வண்டி நிப்பாட்டிட்டு போகலாம். ஆனால் என்ன ஒன்று, உள்ளே போனால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரும், டைம் இருக்காது. அதனால் வந்து போக முடியலங்கிறத ஒரு சின்ன மன வருத்தமாக இருக்குது. பட் ஸ்டில் தான் ப்ரே ஃப்ரம் ஹியர். எங்கேருந்து ப்ரே பண்ண என்ன, எல்லாரையும் கும்பிட்டுப்போம், யாரோ ஒருத்தங்க நல்லது பண்ணிட்டோம். ஒரு சின்ன சம்பவம் என்னென்னா வந்து, இங்கே பார்த்துட்டு ஹெல்மெட்டை கழட்டிட்டு உள்ளே போ அப்படின்னாங்க. நான் இதுக்குள்ளே வந்தேன், இந்த சீட்டுக்குள்ளே. ஆக்சுவலி வந்து ஹெல்மெட் இப்படி வச்சுட்டு தள்ளிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து இது கையை உள்ளே விட்டு தள்ளிட்டு போகிறதுங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. சரி ஓகே, சொன்னால் கேட்டுக்கணும் அமைதியாக. யானை எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் யானை எல்லாம் இருக்காங்க. இதுதான் மக்களே குருவாயூர் கோயில். ஒன்றும் க்ரௌட் ஒன்றும் இல்லை மக்களே, ஃப்ரீயாக தான் இருக்குது. உள்ளே ஆக்சுவலி க்ரௌட் இருக்கும் போல், வெளியே ஃப்ரீயாக தான் இருக்குது, அந்தளவு இல்லை. அங்கே ஒரு கிளாக் ரூம் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ போனால் கூட சாமியை பார்த்துடலான்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மளுக்கு இந்த வேட்டி தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். வந்ததுக்கு எதாவது பிரசாதமாவது வாங்கி சாப்பிட்டு போகலான்னு பார்க்குறேன். அதுக்கும் செம்ம க்ரௌடாக இருக்குது, எல்லாம் லைன் கட்டி உட்காந்துட்ருக்காங்க. பால் பாயாசம் வச்சுருக்காங்க. பிரசாதம் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போமா. பால் பாயாசம் கவுண்டர் வந்து மூடி இருக்குது. பிரசாதம் கிட்டுன்னு வேறு அதை வச்சுருக்காங்க, கேட்டு பார்ப்போம். கவுண்ட்ரு ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆக்சுவலி 3 கவுண்ட்ரு வந்து ஃபுல்லாக லாக்டாக இருந்துச்சு. வந்ததுக்கு பெருசாலாம் ஒன்றும் ஆசைப்படல, ஒரே ஒரு வெண்ணெய் பேக்கெட் வாங்கி சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ பால் பாயாசம்னு வச்சுருக்காங்க, ஸோ அது மட்டும் வாங்கி சாப்பிட்லான்னு ஆசைப்பட்டேன். ஆசைப்பட்டது தப்பு இல்லை. அதுக்கு வந்து கவுண்டரில் போயிட்டு டோக்கன் வாங்கிட்டு வாங்கினாங்க. இங்கே பாருங்கள் டோக்கனோட லைனு இவ்வளோ பெருசு நிற்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தா பெருசாக தெரியல. ஆக்சுவலி பின்னாடி அங்கே வரைக்கும் நின்றுட்டுருக்காங்க. இந்த இதில் வந்து நம்ம வண்டியை வச்சுட்டு போய் நின்று டோக்கன் வாங்கி திருப்பி வந்து வாங்கிறது ஒரு ஆகாத காரியம். வண்டி வந்து எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு வந்திருக்கணும். அடுத்த தடவை வரப்போ கார்லேயோ பைக்லேயோ எங்கேயாவது வந்தேன்னு வைங்களேன், அப்படியே வாங்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டு போகலாம். ஸோ இந்த தடவை வந்து நம்மளுக்கு வாட்சது அவில் மில்க். ஓரளவு நல்லாவே க்ரௌட் இருக்குது. மக்களே யானைக்குட்டி ஒன்று வச்சுருக்காங்க. நான் 1-2 வீடியோவில் பார்த்துருக்கேன் மக்களே. என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த யானையோட தந்தத்தை வந்து வெட்டி எடுத்துகிட்டு ஆர்டிஃபிஷியலாக வந்து ஸ்க்ரூ பண்ணி வச்சுருப்பாங்க. இது உண்மையான தந்தமா இல்லை ஆர்டிஃபிஷியலான தந்தமான்னு தெரியும். ஓகே மக்களே, இந்த vlog இதே வைபோட நான் இங்கே எண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி நம்ம ஜர்னியில் என்னென்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபெரி ரைடு செம்மையாக இருந்துச்சு. ஸோ வண்டி இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு தூக்கிட்டு போனது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவில் மில்க் குடித்தது, அப்புறம் யானைக்குட்டி பார்த்தது. ஸோ அதுவுமே செம ஜாலியாக இருந்துச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் நின்று அப்படியே பான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஐ ஹேட் அ குட் டைம் சீயிங் இந்த யானைக்குட்டி. என்ன ஒன்று கோயிலுக்குள்ளே போக முடியல, இட்ஸ் ஓகே. இன்னொரு தடவை வந்து டெடிக்கேட்டடாகவே கோயிலுக்குன்னு வருவோம். ஸோ அப்போ வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி நாள் ஒரு அருமையான நாளாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி நிறைய யூனிசைக்கிள் கான்டென்ட் இந்தியாவில் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? டூ சப்ஸ்கிரைப் டு DOP on Wheels. என்னோட டே டு டே இன்சைட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட Instagram DOP_THOUGH அப்படியே ஒரு ஃபாலோ தட்டி விட்டுருங்க. See you in the next vlog.